இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் உங்களுக்கு தெரியாம கால் பண்ணிட்டேன். சாரி. நான் கிட்ட அடியே வாங்கிக்கிறேன். ஏன்டா அப்படி கோச்சிக்கிற? இப்ப என்ன, உன்னை அடிச்சவங்க கிட்ட வந்து ஏன் அடிச்சான்னு கேட்கணும், அவ்வளவுதானே? ஒன்னும் வேண்டாம், நீங்க வரவே வேண்டாம் அங்கிள். ரொம்ப பண்ணாத, நான் வரேன். நான் வந்து உன்னை அடிச்சவனு திட்டுறேன், ஓகேவா? திட்டினா மட்டும் பத்தாதே, நான் அடி வாங்கின மாதிரி அவனும் அடி வாங்கணும். சரி சரி, நான் வரேன், ஓகே? தேங்க்ஸ் அங்கிள். சரிப்பா. டேய் தருணே, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. என்னம்மா இதுல 1.30 இருக்கு. 1.5 லட்சத்துக்கு தான் பேசினேன். பார்ட்டிக்கு அரிசியா இவ்வளவு தான் கொடுத்தாங்க. பரவாயில்லண்ண, மீதிய நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிம்மா, வரம்மா. டே அருணே, வண்டி ஏறா. பாரதி, உண்மையாவே நீ காரை வித்துட்டியா? அப்படின்னா இனி நீ வேலைக்கெல்லாம் போக போறது இல்லையா? இல்லம்மா, மனோ சொன்ன கேண்டீனையே பாத்துக்கலாம். அது கைக்கு வர வரைக்கும் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பாத்துக்கலாம். சரிம்மா, மீதி பணத்துக்கு என்ன செஞ்ச? நகை கொஞ்சம் இருந்துச்சுல்ல, அத மனோ கிட்ட கொடுத்து அடகு வைக்க சொல்லிருக்கேன். ஐயோ, பொம்பளை பிள்ளைய வச்சிட்டு இருக்க, நகையை போய் அடகு வைக்கலாமா? எல்லாம் சம்பாதிச்சுக்கலாமா, நகை தானே. அக்கா, நினைச்ச அமௌண்ட் வரலக்கா, கொஞ்சம் தான் கொடுத்தாரு. காரு 1.30க்கு போயிருக்குடா. 3 லட்சம் கேண்டீனுக்கு போக மீதிய வாடகைக்கும் மளிகை சாமானுக்கும் சமாளிச்சுக்கலாம். இங்க பாருடா, இருக்கிற மொத்த பணத்தையும் உன்னை நம்பிதான் தரேன். சீக்கிரம் அந்த கேண்டீனை புடிச்சிரு. இதுக்கப்புறம் நமக்கு அங்கிருந்து வந்தாதான் பணம், வேற எந்த வழியும் இல்ல. நீ கவலைப்படாதக்கா, எல்லாம் கன்ஃபார்ம் தான். நம்ம போய் பணத்தை கட்டினா போதும். அப்படின்னா மனோ ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியத்தை காட்டிட்டு வந்துடலாமா? பாட்டி, எதுக்கு அதெல்லாம்? நம்ம கிட்ட உண்மை இருக்கு, உழைப்பு இருக்கு. முதல்ல உன் ஜாதகம் எங்க இருக்கு அத சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். மா, நான் தான் சொல்றேன்ல. பெரியவங்க சொல்றாங்கல்லடா, அப்புறம் என்ன? எனக்கு நம்பிக்கை இல்ல. அம்மா, நீங்க போய் ரெடி ஆவுங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி வாங்கத்த. வா. வாடா. பக்கத்துல டீ குஸ்ட் இருக்கால, அவன் தான் அடிச்சான். நான் ஏதோ சின்ன பையன் தான் அடிச்சிருக்கான்னு நினைச்சா, இவன் அவனை அடிச்சான். இன்னைக்கு அவனுக்கு என்ன பண்றேன்னு பாரு, வா. அந்த கிளாஸ் பசங்களை தான் சொன்னேன். ஏய், இவனை அடிச்சியாடா? ஹலோ சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அடிச்சியா இல்லையா? ஆமா, அடிச்சேன். சார், விடுங்க சார். அடிங்க சார். விடுங்க சார். என்ன பண்றீங்க? விடுங்க. அடிச்சேன்னு ஒத்துக்கிற? எதுக்குடா அடிச்ச? அவங்க அம்மா தான் சார் அவனை அடிக்க சொன்னாங்க. அம்மா அடிக்க சொன்னாங்களா? ஆமா சார், அவங்க தான் அடிக்க சொன்னாங்க. சரி, அப்போ அவங்க ஏன் அடிக்க சொன்னாங்க? பின்ன எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனா வேற என்ன பண்ணுவாங்க? அடிச்சுதான் படிக்க வைப்பாங்க. டேய், அவன் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன? நான் அவனோட கிளாஸ் டீச்சர். ஜோசியரே, இது என் கொள்ளு பேரன் ஜாதகம், இதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்.
பிறந்ததுல இருந்து அப்பா கூட இல்லாத புள்ள. அவங்க அப்பா வருவானா மாட்டானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ம், ம், ம். குழந்தைக்கு ஜாதகம் அமோகமா இருக்குமா. பிறப்பு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் இவருடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு ஒன்றும் பெருசா கை கொடுக்குமான்னு தெரியல. ஆனா சொந்த அறிவும் சொந்த முயற்சியும் அவனை உச்சத்துக்கு கொண்டு போகும். ஆ, இது கரெக்ட். அவன் இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் ஆனதே இல்ல. கூட பிறந்தவங்க மேல பாசம் வைக்கிறதுல ராவணன், கொடுக்கறதுல கர்ணன். இவன் தான் அவன் அம்மாவையும் அப்பாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறவன். ஆனா என்ன ஆனா ஏன் இப்படி இழுக்கிறீங்க? இல்ல, குழந்தை உயிருக்கு ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்தை அவன் தாண்டிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஜோசியரையா சொல்றீங்க? அவன் குழந்தை. குழந்தையோ கிழவனோ கட்ட என்ன சொல்லுதோ அதைத்தனமா நான் சொல்ல முடியும். ஒரு கண்டம் இருக்குன்னு தான் சொல்றேனே தவிர ஆயுசு கெட்டிலன்னு சொல்லலையே. ஏன் ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? வர்ற பௌர்ணமிக்குள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு ஒரு பரிகார பூஜையை பண்ணிட்டு வந்துருங்க. அது அந்த கண்டத்தை தாண்ட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரடி அது? ஆதி பையனா? இப்போலாம் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்கள தான் மேரேஜ் பண்றது தான் ஃபேஷனே. சாரி மித்ரா, இட்ஸ் ஓகே. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. என்ன ஆதி, ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு போலயே. அப்போ எங்க மித்ரா செகண்டா? ஆமா, ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கு. போதுமா? உங்க பையன் உங்கள மாதிரியே இருக்கான் ஆதி.